திருகு கல்லின்னு சொல்லுவாங்க, கொடிக்கல்லின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆயா வந்து இதோட பேர் வந்து ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு இதோட பால் ஏதோ மருத்துவத்துக்கு உதவத்தா சொல்கிறாங்க. ஆனால் அது தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப டேஞ்சர். இந்த பால் வந்து கண்ணில் பட்டாலோ இல்லை கை காலில் எங்கன்னா பட்டாலோ இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. கண்ணில் பட்டால் ரொம்பவே டேஞ்சருங்க. ஆனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்கலாம், இல்லை நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுங்கள், தெரியாதவங்க கேட்டுக்குங்க. இது வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு கூட யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க இதோட பாலை. ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இதனோட கொடி பார்த்திங்கன்னா ஒரு இலை கூட இருக்காது. பார்த்தாலே தெரியும், கிளையாக தான் போகுமே தவிர. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ரணகல்லின்னு சொல்கிறாங்க. அந்த பால் கண்ணில் பட்டால் டேஞ்சர்ன்றதுனால தான் ரணகல்லின்னு சொல்கிறாங்க. திருகு கல்லி. இதோட இங்கிலீஷ் பேர் வந்து பென்சில் கேக்டஸ். இது ஒரு கள்ளி செடி வகையை சேர்ந்தது. நான் இந்த செடியை சொல்லலை, நான் வீடியோவில் போட்டிருக்கல அந்த செடியை சொல்கிறேன். பார்த்து பயனடைங்க. இது வந்து அரளி வகையை சேர்ந்தது. அரளி செடி தான் இது. இது வந்து ஒரு வீட்டு கார்டனில் வச்சுருக்காங்க, பார்த்தேன் நான். இது எந்த யூஸ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் இது விஷச்செடி, பயங்கர விஷச்செடி. குழந்தைங்க இருக்கிற இடத்துல இதை வைக்கக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி ஒரு வீட்டு கார்டனில் வச்சுருக்காங்கன்னு தெரில. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இதோட பாலே அவ்வளோ விஷன்றாங்க, அதோட காய் அதை விட விஷன்றாங்க. ஆனால் எப்படி கார்டனில் வச்சுருக்காங்க? இது அழகு செடி. பார்க்க பூ வேணால் அழகாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிற ஆபத்து அதிகம். எப்போவுமே அழகு ஆபத்துன்றத புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு வீட்டில் வச்சுருக்கீங்க? குழந்தைங்க அதுவும் பறிக்கிற இடத்துல அந்த காய் பார்த்தாலே தக்காளி மாதிரி இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க பறித்து சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் இந்த செடியை வைக்காதீங்க. எதுக்கு ஆபத்தை நம்ம தேடி போகணும்னு பார்த்தாக்கா ஆபத்தை நீங்களே வர வச்சுக்கிறீங்களே, எதுக்கு செய்கிறீங்க? தயவு செஞ்சு இந்த செடியை வீட்டில் வைக்காதீங்க, பார்த்து செய்யுங்க. வாழ்க்கை அனுபவத்தில் நான் நிறைய கீரையை பற்றி சொல்லியிருக்கேன். அதுவும் வெயில் நேரத்தில் குளிர்ச்சி தரக்கூடிய கீரையை பற்றி சொல்லியிருக்கேன். போய் விசிட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.